வணக்கம். இந்தியாவின் பிரம்மாண்டமான மற்றும் ஆச்சரியம் தரக்கூடிய நிலப்பரப்பின் மேல ஒரு சூப்பரான வான்வழி பயணத்தை நாம இப்போ தொடங்க போறோம். இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஒரு பறவையின் பார்வையில ரொம்ப உயரத்திலிருந்து பார்த்தா நம்ம இந்திய துணைக்கண்டம் எவ்வளவு பன்முகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கறத இன்னைக்கு நாம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். தயாரா? சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். 1984ல விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியரான ராகேஷ் சர்மா கிட்ட அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நம்ம இந்தியா எப்படி இருக்கு? அதுக்கு அவர் சொன்ன அந்த உலக புகழ்பெற்ற பதில்தான் சாரே ஜஹான் சே அச்சா, அதாவது உலகத்திலேயே ரொம்ப அழகானது நம்ம நாடுதான் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பிரபஞ்ச கண்ணோட்டத்தோடு தான் இன்னைக்கு நாம இந்தியாவை பார்க்க போறோம். இந்த பயணத்துல நாம பார்க்க போற 5 முக்கிய பகுதிகள் இதுதான். 1. மாபெரும் இமயமலை. 2. இந்தியாவின் குளிர் பாலைவனம். 3. உயிரளிக்கும் சமவெளிகள். 4. தங்க மணல் குஞ்சுகள். மற்றும் 5. பழமையான பீடபூமி. வடக்கே உறைஞ்சு போயிருக்க பனிச்சிகரங்கள்ல தொடங்கி தெற்கே இருக்கிற பழமையான பீடபூமிகள் வரைக்கும் நம்ம பயணம் இருக்க போகுது. முதல் பகுதி, மாபெரும் இமயமலை, ஆசியாவின் தண்ணீர் தொட்டி. ஆசியாவின் மற்ற பகுதிகள்ல இருந்து இந்திய துணைக்கண்டத்தை பிரிக்கிற 2500 கிலோமீட்டர் நீளமான மிகப்பெரிய இயற்கை அரண் இது. இமயமலை எப்படி உருவானதுங்கிற கதை நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு காலத்துல ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்புல இருந்த இந்தியா அங்கிருந்து மெல்ல மெல்ல உடைந்து வடக்கே நகர்ந்து 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு யுரேஷியா நிலப்பரப்போட பலமா மோதியது. அதோட விளைவுதான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த வானளாவிய மலைத்தொடர்கள். இது எப்படி நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. 2 பெரிய நிலப்பரப்புகள் ஒன்னா மோதும்போது அதுக்கிடையில இருந்த நிலம் அப்படியே சுருங்கி மடிப்புகளா மேல எழும்புச்சு. ஒரு தரைவிரிப்பை நாம தள்ளும்போது அதுல எப்படி மடிப்புகள் ஏற்படுமோ அதே மாதிரிதான் இமயமலை உருவாகியிருக்கு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா? இந்திய நிலத்தட்டு இன்னைக்கும் ஆசியாவை நோக்கி மெதுவா நகர்ந்துகிட்டு தான் இருக்கு. இதனால இமயமலை ஒவ்வொரு வருஷமும் 5 மில்லிமீட்டர் அளவு உயர்ந்து கொண்டே இருக்கு. அதாவது இந்த மலைத்தொடர் இன்னமும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாபெரும் பனிச்சிகரங்கள்ல இருக்கிற பனி உருகிதான் கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா போன்ற மாபெரும் நதிகள் உருவாகுது. கங்கையோட முக்கிய கிளை நதியான பாகீரதி உற்பத்தியாகிற கோமுக் பனிப்பகுதி இதுதான். பல கோடி மக்களோட குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யறதுனால தான் இத ஆசியாவின் தண்ணீர் தொட்டின்னு நம்ம சொல்றோம். இந்த மலைப்பகுதிகள்ல வாழும் மக்களோட திறமைய கொஞ்சம் கவனிங்க. பயங்கரமான குளிர், அடிக்கடி வரக்கூடிய நிலநடுக்கம், இதையெல்லாம் தாண்டி வாழ உள்ளூர் மக்கள் மரங்கள் மற்றும் கற்களை வச்சு கத்குனி அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான கட்டிடக்கலையை உருவாக்கியிருக்காங்க. இயற்கை எவ்வளவு கடுமையானதா இருந்தாலும் மனிதன் அதுக்கேத்த மாதிரி தன்னை எப்படி மாத்திக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 2, இந்தியாவின் குளிர்பாலைவனம், லடாக்கின் நிலவு பூமி. வானளாவிய பனிமலைகள்ல முற்றிலும் மாறுபட்ட உறைந்து போன ஒரு நிலப்பரப்புக்குள்ள நாம இப்ப நுழைய போறோம். பாலைவனம் அப்படின்னு சொன்னோனே நமக்கு குளிர்த்துற வெயில் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா லடாக்ல குளிர்கால வெப்பநிலை -30 டிகிரிக்கும் கீழே போகும். ரொம்ப குறைவான மழைப்பொழிவு, கரடு முரடான பாறைகள் நிறைந்த இந்த நிலப்பரப்ப நேரா நிலாவுக்கே போய் பாக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் இத நிலவு பூமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசித்திரமான பாறை மடிப்புகளை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு காலத்துல கடலுக்கு அடியில இருந்த தரைப்பகுதி இது. இந்திய நிலத்தட்டு மோதியப்போ மடிக்கப்பட்டு மலையா மாறின இந்த பகுதி காலப்போக்குல காற்றாலும் மழையாலும் அரிக்கப்பட்டு இப்போ இந்த வடிவத்துக்கு வந்திருக்கு. ரொம்பவும் அரிதான பனிச்சிறுத்தைகள் எல்லாம் இந்த கடுமையான பகுதியில தான் வாழுது. இப்போ நாம பார்க்க போறது பகுதி 3, உயிரளிக்கும் சமவெளிகள், கங்கையின் உயிர்நாடி. மலைகள்ல இருந்து கீழே இறங்கி தட்டையான பறந்து விரிந்த கங்கைச் சமவெளிகளுக்கு வருவோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. இந்திய நதிகள் பெரும்பாலும் பெண் தெய்வங்களோட பெயர்கள்ல தான் இருக்கும். ஆனா பிரம்மபுத்ரா அப்படிங்கிற பேருக்கு பிரம்மாவின் மகன் அப்படின்னு அர்த்தம். கோடைக்காலத்துல மத்த நதிகள் எல்லாம் வறண்டு போறப்போ பனி உருகுறதுனால இந்த நதி மட்டும் கோடையில ரொம்ப பிரம்மாண்டமா மாறும். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இந்த சமவெளிகள் இவ்வளவு செழிப்பா இருக்க காரணம் என்ன? இமயமலையில இருந்து வர்ற நதிகள் அடிச்சுக்கிட்டு வர்ற தாதுக்களையும் வளமான மண்ணையும் இங்க சேர்க்கறதுனால இது ஒரு மாபெரும் விவசாய பூமியா மாறுது. நிலம் தட்டையா இருக்கிறதால போக்குவரத்து வசதிகள் ஈஸியா இருக்கு. அதனாலேயே இந்தியாவோட பெரும்பான்மையான மக்கள் இந்த சமவெளிகள்ல தான் வாழ்றாங்க. அடுத்து பகுதி 4, தங்க மணல் குன்றுகள், தார் பாலைவனம் மற்றும் பழமையான ஆரவள்ளி மலைத்தொடர்.
சமவெளிகள்ல இருந்து நாம மேற்கே போக போக பசுமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு வறண்ட தங்க நிற மணல் குன்றுகள் வர ஆரம்பிக்கும். இந்த தார் பாலைவனத்தோட பிரம்மாண்டத்தை நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும். காத்து அடிக்க அடிக்க இங்க இருக்கிற மணல் குன்றுகள் இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த குன்றுகள் கிட்டத்தட்ட 180 மீட்டர் உயரம் வரைக்கும், அதாவது ஒரு மிகப்பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர் அளவுக்கு மலை போல வளரக்கூடியவ. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தும். இந்த வறண்ட சூழல்ல மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க தெரியுமா? இங்க தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகம் அப்படிங்கறதால உள்ளூர் மக்கள் தங்களுடைய சமையல் பாத்திரங்களை சுத்தப்படுத்த தண்ணீருக்கு பதிலா மணலை பயன்படுத்துறாங்க. நீரை சேமிக்க அவங்க பண்ற இந்த விஷயம் இயற்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறை எப்படி மாறுதுங்கிறத காட்டுது. தார் பாலைவனம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கே விரிவடையாம தடுக்கிறது எதுன்னு தெரியுமா? ஆரவல்லி மலைத்தொடர்கள் தான். இது சாதாரண மலை கிடையாது. கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. உலகோட மிக பழமையான மலைத்தொடர்கள்ல ஒன்றான இது ஒரு மிகப்பெரிய இயற்கை ஆறனா செயல்படுது. கடைசியா நாம பார்க்க போறது பகுதி 5, பழமையான பீடபூமி, தென்னிந்திய தீபகற்பம். நம்ம பயணத்தோட இறுதிப் பகுதியான மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளால பாதுகாக்கப்படுற இந்த முக்கோண வடிவ நிலப்பரப்ப இப்ப பார்க்கலாம். தட்டையான மேட்டு நிலப்பகுதிகள்ல நதிகள் பாய்ந்து வந்து செங்குத்தான விளிம்புகள்ல விழும்போது கர்நாடகாவில் இருக்கிற ஜோக் நீர்வீழ்ச்சி மாதிரி பிரம்மாண்டமான அருவிகளை உருவாக்குது. இது வெறும் இயற்கை அழகு மட்டும் கிடையாது, நவீன இந்தியாவோட நீர்மின்சார உற்பத்திக்கான 2 முக்கியமான ஆதாரமும் கூட. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த மேட்டு நிலம் இந்தியாவோட மிகப்பெரிய பொக்கிஷம். நிலக்கரி, கனிம வளங்கள், அடர்ந்த காடுகள், இரு திசைகளிலும் பாயும் நதிகள்னு இது இயற்கையோட வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாம இயற்கையோட ஒன்றி வாழும் சந்தால், கோண்ட், பில், பைக்கா போன்ற ரொம்ப பரமையான பழங்குடி மக்களோட தாயகமாவும் இந்த பீடபூமி இருக்கு. சோ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வானளாவிய பனிமலைகள், வறண்ட பாலைவனங்கள், பரந்த சமவெளிகள் மற்றும் பழமையான பீடபூமிகள் என்று முற்றிலும் வேறுபட்ட நிலப்பரப்புகள் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணிஞ்சு 100 கோடிக்கும் அதிகமான மக்களோட காலநிலை, கலாச்சாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமா வடிவமைக்குது. இந்தியாவோட இந்த பிரம்மாண்டமான புவியியல் பயணத்தோட முடிவுல உங்ககிட்ட நான் ஒரு கேள்விய கேட்க விரும்புறேன். நாம வாழும் நிலப்பரப்பு தான் நம்ம உணவு, உடை, பழக்க வழக்கம்னு எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அப்படியென்றால் உங்களை சுற்றியுள்ள புவியியல் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி வடிவமைக்குது? உங்களை சுற்றி இருக்கிற நிலப்பரப்பை கொஞ்சம் உத்து பாருங்க, உங்களுக்கே விடை கிடைக்கும். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.